அல்லாவின் தூதரையா முஸ்தபா சலாமுன் அலைக்கும் எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் சலாமுன் அலைக்கும் எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் சலாமுன் அலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். பிள்ளைகளா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி மினி சிங்கப்பூரை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மினி சிங்கப்பூர்னா என்ன? எங்கள் ஊர் கீழக்கரை தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட்டி சிங்கப்பூர்னு பேர் வாங்கின கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு 3ஆம் நிலை நகராட்சி. இது ஒரு கடற்கரை நகரம். கடல் சார்ந்த தொழில்கள் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். செத்தும் கொடுத்த வள்ளல் சீதக்காதி வாழ்ந்ததும் எங்கள் ஊர் தான். உலகத்திலேயே 2வது பழைய மஸ்ஜிதும் இங்கே தான் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேட்டுகிட்டே வாங்க. எங்கள் கீர்த்திமிக கீழக்கரை மன்னார் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கு. இந்த கடற்கரை எங்கள் ஊரோட சிறப்புமிக்க அம்சங்களில் ஒன்று. எங்கள் ஊருக்கு வந்தால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். அன்னன்னைக்கு பிடிக்கிற மீனை வந்து அன்னன்னைக்கு கொண்டு வந்து விற்றுருவாங்க. நம்ம போய் கூட வாங்க தேவையில்லை. மீன்காரவங்கெல்லாம் வந்து காலையிலே கோவி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் வாரத்தில் 5 நாள் மீன் சாப்பிட்ருவோம். ஸோ வெஜ்ஜு சுத்தமாக இறங்காது. மற்ற 2 நாள் சிக்கன் மட்டன் ஏதாச்சும் வாங்கிக்கிடுவோம். மீனோடு சேர்த்து ஏதாவது ஒரு காய் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். தனியாக வெஜ்ஜு மட்டும் சமைச்சிலாம் சாப்பிட மாட்டோம். அப்படி சாம்பார் வச்சாலும் சரி, அது கூட ஏதாவது கருவாடு பொரிச்சிக்கிடுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வந்து எங்கள் ஃபுட்டில் வந்துடும். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா 4 நடை நடப்போம். ஃபஸ்ட்டு காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு மதியானம் வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டு மறுவ ஈவினிங் வருவோம். இப்போவுமே சில ஸ்கூல்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ தூரத்தில் உள்ள ஸ்கூலுக்கு வந்து காலையில் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வந்து சாப்பிடுவோம் சுட சுட. ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் பாவம் ஆறி போய் ஸ்கூலில் வச்சு சாப்பிட்றாங்க. இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் ஊரோட மொத்த வியூவும் தெரியும். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். அடுத்து பெருநாளைக்கு வருவோம். ஸோ பெருநாள் வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் 3 நாள் வச்சு கொண்டாடுவோம். 3 நாள் இல்லை, இப்போ 5 நாள் வரைக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம மணல் மேலாம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து மேரேஜுக்கு வருவோம். மேரேஜும் வந்து எங்கள் ஊரில் தடப்புடலாக இருக்கும். இது என் சிஸ்டரோட மேரேஜில் எடுத்தது. ஒரு சில கிளிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் காமிக்க முடியாது. என்னோட வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோவா இருக்காது, பட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது வந்து மேரேஜுக்கு முந்தின நாள் பொண்ணு ஜோடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து கல்யாண நாள். கல்யாண காலையிலேயே வந்து ஊர் சோறு பவுற ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கலரி சாப்பாடோ இல்லைன்னா வந்து பிரியாணியோ இந்த மாதிரி கவர்லேயோ இல்லைன்னா வந்து பக்கெட்லேயோ போட்டு எல்லா வீடுகளுக்கும் கொடுத்து விடுவாங்க. இது எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் கல்யாண சாப்பாடு. நெய்ச்சோறு, கறி, தால்ச்சா, ஜாம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிரியாணிக்கு மாறிட்டாங்க. அது எதனாலன்னா வேலையும் ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பிரியாணியை லைக் பண்ணுறதுனால. எங்கள் ஊரில் பெரும்பாலும் வந்து வீட்டில் வச்சு தான் கல்யாணம் முடிப்பாங்க. ஒரு சில பேர் தான் வந்து மண்டபத்தில் வச்சு முடிப்பாங்க. வீடுகளில் இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணி அப்புறம் லைட் செட்டிங்லாம் போட்டு பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும். கல்யாணம் அன்னைக்கு கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் சாரீ வித் ஸ்டோன் ஒர்க், அதோட லைட் செட்டிங்கும் சேர்த்து பொண்ணு ஜொலிப்பாங்க. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி கல்யாணம் வந்து நைட் டைமில் தான் நடக்கும். இப்போ சில பேர் வந்து பகல்லே வச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பந்தலில் வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சாமான்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும். பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம் அண்ட் கோல்ஸ்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. பந்தலில் வச்சு ஒரு 2-3 டேஸ் கழித்து பிக்னிக் போடுவாங்க. மாப்பிள்ளை பிக்னிக் காசுன்னு கொடுப்பாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க, பொண்ணு வீட்டில் உள்ளவங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தோட்டத்துக்கு பிக்னிக் போவாங்க. இப்போ நம்ம பிக்னிக் தான் வந்து ஸ்டார் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போது தோட்டத்துக்கு வந்தியாச்சு. இந்த ஸ்டார் தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ 1 இயர் பிஃபோர் எடுத்தது. வண்டி நின்றது தான் கண்டோம். குட்டீஸ்க பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு. இந்த மாதிரி கல்யாண பிக்னிக்லாம் போடுறவங்க மோஸ்ட்லி வந்து சாப்பாடு தோட்டத்தில் வச்சு தான் சமைப்பாங்க. ஸோ அன்றைக்குமே வந்து தோட்டத்தில் வச்சு தான் வந்து சமையல் நடந்துச்சு. நம்ம வீட்டில் வச்சு சமைச்சு கொண்டு போய் சாப்பிட்றத விட தோட்டத்தில் வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மர் லீவ் விட்டால் போதும், தோட்டம் எல்லாமே வந்து மேக்ஸிமம் புக் ஆயிரும். ஸோ முன்னாடியே நம்ம சொல்லி வச்சிடணும். உள்ள பசங்க ஓடினது தான் பார்த்தேன். அப்புறம் போய் பார்த்தா ஒரு பசங்களே காணோம். எல்லாரும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. இதுக்குள்ளே நிறைய பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ப்ரேயர் ஹாலும் செப்பரேட்டாக இருந்துச்சு. வலிமாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வலிமா கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் வைக்கிற சரக்கல்ட்ரா ஃபங்க்ஷனும் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வைக்கிற பந்தலில் வைக்கிற ஃபங்க்ஷனும் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். இது வந்து அந்த காலத்து ட்ரெடிஷ்னல். இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த பக்கம் வந்தோன்னா சாப்பாட்டு வேலை போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பட்டை சோறு தான் செய்கிறாங்க. பட்டை சோறுனா என்ன? பட்டையில் சோறு, கறி, தால்ச்சா, புளியானம்லாம் ஊற்றி சாப்பிட்றது தான். அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். நானும் நம்ம சேனலில் வந்து பட்டை சோறு ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
சிறை கழட்டுற ஃபங்க்ஷன் வந்து முன்னாடி நாட்களில் நடந்துச்சு. இப்போ அது மறைவி பொண்ணு ஜோடிக்கிறதா மாறிடுச்சு. முன்னாடி உள்ள பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ சிறைக்குள்ளே இருக்கிற பெண்களை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக சிறை கழட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. இப்போ உள்ள பெண்கள்லாம் படிப்புக்காகனியும் வேலைக்காகனியும் வந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ அந்த பேர் வந்து இப்போ சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு ஜோடிச்சு வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணுக்கு ஆக்சசரிஸ்லாம் போட்டு விடுவாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். முன்னெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொண்ணுக்கு வந்து வெள்ளை சேலை தான் உடுத்தி வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து சோலி லெஹங்கா அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் சிறை கழட்டுற ஃபங்க்ஷன். அடுத்த நாள் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டில் தான் இருப்பாங்க. மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் ஊரில் வந்து பொம்பளைக்கு தான் வந்து வீடு கொடுப்பாங்க, ஆம்பளைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவை வந்து மாமியார்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் மாமியார் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது எங்கள் அம்மான்னு சொன்னதுக்கப்புறம் என்ன உங்கள் ஊரில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைம்மா, இது எங்கள் ஊரோட வழக்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால. ஸோ நம்ம ஊரோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, எனக்கும் வந்து நம்ம ஊரை பற்றி சொல்கிறதுல அவ்வளோ ஒரு பெருமை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என் சிஸ்டரோட மேரேஜ் ஃபோட்டோவை பார்க்கும்போது சரி போடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒரு பேபி இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், என் சிஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாருமே வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க இன்ஷால்லாஹ். அடுத்து பந்தலில் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அடுத்த ஃபங்க்ஷன் தான் வந்து பந்தலில் வைக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் இப்போ நிறைய பேர் வைக்கிறது இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சில கேம்ஸ் வைப்பாங்க. பல்லாங்குழி விளையாடுறது, வெத்தில் அப்புறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. எப்படி தான் விளையாண்டு யார் ஜெயிச்சாலுமோ கடைசியில் வந்து ரிங்கு போகிறது பொண்ணுக்கு தான். பந்தலில் வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் முன்னாடிலாம். அது என்னென்னா வந்து ஏர்வடி கூட்டிகிட்டு போகிறது. பிள்ளைங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு சதகத்துல்லா அப்பாட்ட வந்து ஃபாத்திஹா ஓதிட்டு அதுக்கப்புறம் ஏர்வடி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படி தான் முன்னாடி நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டு சைடு இருந்தும் பொண்ணு வீட்டு சைடு இருந்தும் வேன் பிடிச்சி போவாங்க. அங்கே மஞ்சள் சோறு, முட்டை, பட்டை ஊறுகாய் எல்லாமே வந்து பவுருவாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து புரிதல்னால இப்போல்லாம் வந்து அவ்வளோ போகிறது இல்லை. என்னோடய சிஸ்டருக்கு வந்து பந்தலில் வைக்கிறது, ஏர்வடி போடுறது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இல்லைன்னா 2-3 நாள் கழித்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி ஃபேமிலியோட கெட் டுகெதர் மாதிரி போடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பிக்னிக். நம்ம இயற்கையை ரசிக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் வர்றது தப்பு இல்லை. ஸோ இந்த தோட்டத்தில் வந்து பறவைகள், செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் நிறைய வழக்கங்கள் இருந்துச்சு. பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து சிறை கழட்டுறதுல இருந்து பிக்னிக் வரைக்கும் ஒரு வாரம் இழுத்துரும். இங்கே கீழக்கரை கல்யாணத்தில் கொடுக்குற மசாலா பால், காஃபி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கீழக்கரை கல்யாண காஃபி வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி கல்யாணம் வீட்டில் நடக்கிறதுனால செம்ம ஜாலியாக இருக்கும். எங்கள் ஊரில் வீடு எல்லாமே வந்து நேரோவாக ஹைட்டாக இருக்கும். ஸோ வீடு பத்தாத பட்சத்தில் வந்து மண்டபத்தில் வச்சு முடிப்பாங்க. பாருங்கள், பசங்கள்லாம் எவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் தண்ணியை விட்டு வெளியே வரல. ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பசங்களும் வந்து வெளில இறங்கிட்டாங்க. தோட்டத்தில் இருக்கிற மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பட்டையை பிடிச்சி அதில் நெய்ச்சோறு, கறி, தால்ச்சா எல்லாத்தையும் ஊற்றி குழப்பி அடிச்சாச்சு. பட்டை சோறுக்கு ஒரு தனி கெத்து தான். காலங்கள் மாறினாலும் இன்னும் பட்டை சோறோட டேஸ்ட் மாறவே இல்லை. அப்புறம் இது கூடவே வந்து சிக்கனும் பொரிச்சிருந்தாங்க. குட்டீஸ்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, அதுக்காண்டி தான். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, நம்ம மாதிரி ஆட்கள் வந்தால் தானே அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட முடியும். ஸோ அவங்களுக்கும் வச்சியாச்சு. அப்புறம் முக்கியமாக எங்கள் ஊர் ஸ்லாங்கை பற்றி சொல்ல வந்துட்டேன் பார்த்தீங்களா. எங்கள் ஊருக்கே உண்டான தனி பேச்சு, அது எங்கே போனாலும் மாறாது. நான் இவ்வளோ பேசுகிறேனே, கோயம்புத்தூர் வந்து 10 வருஷம் ஆக போகுது. என்னை எல்லாருமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் கோயம்புத்தூர்காரி இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன, நம்ம ஸ்லாங் தான். நான் கோயம்புத்தூர்காரி மாதிரியே பேசலான்னு ட்ரை பண்ணுவேன். பட் கண்டிப்பாக முடியாது. படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் சொல்வாங்கள்ல ரஜினிகாந்தை பார்த்து, கண்ணா வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகு இன்னும் உன்னை விட்டு போகலன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான்.
நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னோட ஸ்லாங் என்னை காமிச்சு கொடுத்துரும் நான் கீழக்கரைக்காரின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு பெருமை தான். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா, அது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து எங்கள் ஊரோட ட்ரெஸ் கோட் பற்றி சொல்லிடுறேன். பெண்கள் எப்போவும் மாதிரி தான். ஆண்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் ஊருக்கு வந்தோடனே டக்குன்னு மாறிடுவாங்க வேஷ்டி சட்டைக்கு. அப்புறமா தனித்துவம் வாய்ந்த எங்கள் ஊர் ஜும்மா பள்ளிக்கு வந்து கோவில் வடிவ பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த பேர் எதனால் வந்துச்சுன்னா ராமேஸ்வர கோயிலை கட்டினதுக்கு யூஸ் பண்ண அதே கற்களை யூஸ் பண்ணி இங்கே உள்ள பள்ளியை கட்டினதுனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சிட்டேன். ஸோ இது மூலமாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஊரை பற்றி. இப்போ இருட்டிருச்சு, டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.